على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الشيطان لكم عدو فاتخذوه عدوا إنما يدعو حزبه ليكونوا من أصحاب السعيد صدق الله العظيم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானார் அவர்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையோடு புனித லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பரிபூர்ணமான முறையில் அதற்கான நன்மையை நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு ஆயத்தில் இவ்வாறாக கூறுகின்றான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன், நிச்சயமாக ஷைத்தான் தான் உங்களுடைய எதிரி, ஃபத்தஹிதூஹு அதுவா, எனவே நீங்களும் அவனை எதிரியாக கையாளுங்கள், அவனை எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் என்பதாக கூறிவிட்டு, இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், நிச்சயமாக அவன் தன்னை பின்பற்றக்கூடிய கூட்டத்தாரை எல்லாம் அவன் அழைப்பதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்தின் அங்கத்தினர்களாக உங்களை ஆக்குவதற்காகவே என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே நாம் எதுவரை நம்முடைய எதிரியாக ஷைத்தானை ஆக்கிக் கொள்வோமோ அதுவரை அல்லாஹுவின் அருளில் இருப்போம். எதுவரை ஷைத்தானை நம்முடைய உற்ற தோழர்களாக எடுத்துக்கொள்கின்றோமோ நாம் நரக குழியில் விடுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த ஆயத்தின் வழியாக நமக்கு உணர்த்துகின்றான். எனவே அதாவது பொதுவாகவே ஷைத்தானுடைய பண்பு எது? நம்மை இறைவனை நெருங்க விடாமல் தடுப்பது, பாவமான காரியங்கள் நம்மை ஈடுபடுத்த அவன் முயற்சி செய்வது, எக்காரணத்தை கொண்டும் நன்மையின் பக்கம் நாம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக நம்மளை இழுத்து செல்வதே அவனுடைய வேலை. இது எங்கிருந்து வருகின்றது? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பதிலிருந்தே அவனுடைய வேலை ஆரம்பித்து விடுகிறது இல்லையா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆதம் நபியை பார்த்து, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து என்ன சொல்கின்றான்? வயா ஆதம் உஸ்குன் அன்த, நீங்க என்ன செய்யுங்க, இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருங்கள். ஓ ஜௌஜுக, நீங்களும் உங்களுடைய மனைவியாரும் நீங்கள் இதில் நிரந்தரமாக இருங்கள். ஓ ஜௌஜுகல் ஜன்னத வகுலா மின் ஹைது ஷித்துமா, நீங்கள் விருப்பப்பட்டதை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்க ஆசைப்படுறதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். லாக்கின் என்ன சொல்றான்? வலா தக்ரபா மின் ஹாதிஹி ஷஜரா, இந்த மரம் இருக்கிறதே, இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் ஒருபோதும் நெருங்கி விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றான். ஃபதகூனா மினல் ஸாலிமின், அப்படி நெருங்குற சமயத்துல நீங்க என்ன ஆயிரும், எனக்கு நீங்கள் அநியாயம் செய்தவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் நீங்கள் ரெண்டு பேரும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு சரியான முறையில் அவர்களுக்கு அறிவுரை வழங்குகின்றான். ஆனால் அதற்கு பின்னால் ஷைத்தான் என்ன செய்கின்றான்? ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலையும் வஸ்வாசை ஏற்படுத்துகின்றான். அதாவது ஒரு ஒரு உருசலாட்டங்களை அவர்களுடைய மனதில் இடுகின்றான். இட்டுவிட்டு பின்வருமாறு சொல்கின்றான். என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஃபயுப்திய லஹுமா மா ஊரி அன்ஹுமா மின் ஸஅஆதிஹிமா வகாலமா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரா, அல்லாஹ் உங்களை இந்த மரத்தை விட்டு தடுத்திருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இல்லா அன் தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் ஹாலிதீன ஃபீஹா, அதாவது இந்த மரத்தை நீங்க இந்த மரத்துல இருக்கக்கூடிய பழத்தை நீங்கள் புசித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒருவேளை மலக்காக ஆகக்கூடும், அல்லது நீங்க ரெண்டு பேரும் நிரந்தரமா இங்கே தங்கிடுவீங்க. அத அல்லாஹ் விருப்பப்படல, அதுக்காக தான் அல்லாஹ் உங்களை என்ன சொல்றான், இந்த மரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல புள்ள மாதிரி என்ன சொல்றான், வகாசமஹுமா இன்னி லகுமா மினன் நாசிஹீன், நான் நிச்சயமா உங்க ரெண்டு பேத்துக்கும் நசீஹத் தான் பண்றேன், அட்வைஸ் தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய மனதிலே போடுகின்றான். அதற்கு பின்னால் நடந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும். அவர்கள் அந்த பழத்தை புசித்ததன் காரணமாக
நீங்கள் 2 பேரும் அநியாயக்காரர்களாக ஆகிவிட்டு அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றான்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கிறார், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, நாங்கள் உனக்கு தீங்கிழைத்து விட்டோம், ஃபக்ஃபிர் லனா, எங்களை நீ மன்னித்து விடுவாயாக அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர்களை பூமிக்கு அனுப்பி விடுகின்றான். அனுப்புன கையோட ஷைத்தான என்ன சொல்றான்? ஷைத்தான என்ன சொல்கின்றான்? கால ஃபஹ்ருஜு மின்ஹா, முதல்ல இங்க இருந்து வெளியே போ. யார சொல்றான்? ஷைத்தானே. கால ஃபஹ்ருஜு மின்ஹா ஃபஇன்னக ரஜீம், நீ விரட்டப்பட்டவனின் ஒருவனாக இருக்கின்றாய், எனவே இந்த சொர்க்கத்தை விட்டு நீயும் வெளியில போ அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல ஷைத்தான் என்ன சொல்றான்? இது 2 சூறாக்கள் 2 விதமாக இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வரலாறை பதிவு செய்கின்றார். ஒரு சூறாவில் இவ்வாறாக வருகிறது, வ இன்ன அலைக லஅனதி இலா யௌமித்தீன், என்னுடைய நிச்சயமாக என்னுடைய லானத் உனக்கு கியாமத் நாள் வரைக்கும் உன் மீது இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் ஷைத்தானை பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் ஷைத்தான் எப்படி ரிக்வெஸ்ட் பண்றான் பாருங்க. கால ஃபஅந்திர்னி இலா யௌமி பஅஸுன், ஷைத்தான் சொன்னான், ஃபஅந்திர்னி, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு யா அல்லாஹ், எது வரைக்கும்? கியாமத்னா இலா யௌமி பஅஸுன், மக்கள் எல்லாம் உன்னிடம் திரும்பக்கூடிய நாள் வருமே, அது வரைக்கும் எனக்கு நீ கொஞ்சம் அவகாசம் கொடு. கால ஃபஇன்னக மினல் முந்தரின், எனக்கு தெரியும் நீ நிச்சயமா நீ அவகாசம் நீ விட்டு தான் பிடிப்ப, உடனே தண்டிச்சிட மாட்ட. எப்படி ஐஸ் வைக்கிறான் அல்லாஹ்வ? நீ விட்டு தான் பிடிப்ப, அதனால எனக்கு கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு. நான் இந்த மக்களை எதுக்கு கேட்கிறேன் அவகாசம்? நீ யாரை காரணம் வைத்து என்னை நீ இந்த சொர்க்கத்தை விட்டு விரட்டினாயோ, அதாவது இன்னொரு சூறால எப்படி வர்ணிக்கிறான் சொன்னா, கால மா மனஅக அல்லா தஸ்ஜுத இத மர்து, அல்லாஹ் கேக்குறான், உன்னை ஆதம் நபிக்கு சஜிதா செய்வதை விட்டும் எது தடுத்தது? கால மா மனஅக, உன்னை எது தடுத்துச்சு சஜிதா செய்யறதை விட்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல ஷைத்தான் என்ன சொல்றான்? கால அன கைரும் மின், அவரை விட நான் சிறந்த படைப்பு. கால அன கைரும் மின் ஹலகத்தனி மின்னார், நீ என்னை நெருப்பை கொண்டு படைத்திருக்கின்றாய், அவர்களை எதை கொண்டு படைத்திருக்கின்றாய்? ஹலகத்தனி மின்னாரின் வஹலகத்தஹு மின் தீன், நீ அவர்களை மண்ணை வச்சுதான் படைச்ச, ஆனா என்ன நெருப்பால படைச்சிருக்க, அப்ப நான் அவங்களோட சிறந்தவன் தானே, அவங்களுக்கு போய் சஜதா செய்ய சொன்னா நான் எப்படி அதை ஏத்துக்கிறது அப்படின்னு அல்லாஹ் கிட்டயே தர்க்கம் செய்யக்கூடியவனாக ஷைத்தான் இருக்கின்றான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருப்பி சொல்றான், قال فاهبط منها فما يكون لك ان تتكبر فيها فاخرج انك, அதாவது உன்னுடைய பெருமையெல்லாம் இங்க நீ பேசாத, முதல்ல நீ இடத்தை விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? சொர்க்கத்தை விட்டும் ஷைத்தானை விரட்டி விடக்கூடிய சூழ்நிலையில் அவன் மீண்டும் இதே போல சொல்கிறான், கால அந்திர்னி இலா யௌமி பஅஸுன், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, இலா யௌமி பஅஸுன், மக்கள் எல்லாம் உன்னிடம் திரும்பக்கூடிய காலம் வரை எனக்கு நீ அவகாசம் கொடு என்பதாக கூறிவிட்டு சொல்றான், நீ ஏன்னா நீ எதையுமே உடனே தண்டிக்க மாட்ட, அதற்கான டைம் கொடுத்துதான் நீ தண்டிப்ப, அதனால எனக்கு அந்த அவகாசத்தை கொடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்றான், அவன் ஷைத்தான் சொல்லுகிறான், கால ஃபபிமா அக்வைதனி லஅகுதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம், எவர்களை முன்னிலைப்படுத்தி என்னை நீ கேவலப்படுத்தினாயோ, எவர்களை உயர்ந்தவர்கள் நான் உயர்ந்தவன் என்று நினைத்திருக்கக்கூடிய சமயத்தில் நீ யாருக்கு நீ என்னை சஜிதா செய்யதாயோ அவர்களை நான் நிச்சயமாக வழிகெடுப்பேன்ட்டு யார்கிட்ட சவால் விடுறான்? அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் கிட்ட நேரடியாக சவால். கால ஃபபிமா அக்வைதனி லஅகுதன்ன லஹும் இலா சிராத்தகல் முஸ்தகீம், எந்த நேர்வழியை கொண்டு மக்கள் ஹிதாயத் பெறுவார்களோ அந்த வழியில் நான் அமர்ந்து கொள்வேன், அவர்களை உன் பக்கம் செல்ல விடாமல் நான் அவர்களை தடுப்பேன் என்பதாக ஷைத்தான் கூறக்கூடிய சமயத்தில் சும்மல ஆத்தியன்னஹும், எப்படி அல்லாஹ் இதை எப்படி சொல்றான் அப்படின்னா, சும்மல ஆத்தியன்னஹும், நான் அவர்கள் முன்னிலையில் நிற்பேன், எப்படி? சும்மல ஆத்தியன்ன மிம்பைன ஐதீஹிம், அவர்களுக்கு வலப்புறத்தில் நிற்பேன், ஒமின் மிம்பைன ஐதீஹிம் ஒமின் ஹல்ஃபிஹிம், அவங்களுக்கு முன்னாடி இருந்து நான் அவங்களை வழிகெடுப்பேன், வலதுபுறமா இருந்து வழிகெடுப்பேன், இடது பக்கமா இருந்து அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களுக்கு பின்னால் இருந்து வழிகெடுப்பேன். கால, அதாவது மிம்பைனி ஐதீஹிம் ஒமின் ஹல்ஃபிஹிம் வஅன் ஐமானிஹிம் வஅன் ஷமாயிலிஹிம் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் அவர்களை மனிதர்களை எல்லா புறத்திலிருந்தும் அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்பதாக சபதம் இட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இங்கு பார்க்கின்றோம். எனவே இப்ப அதாவது அவர்கள் மக்கள் உனக்கு நன்றியாளர்களாக இருப்பதை விட்டு நான் அவர்களை தடுப்பேன் என்பதாக கூறக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். அதாவது இதன் விளைவாகத்தான் ஷைத்தான் நம்ம என்ன செய்யறான்? நல்ல அமல்கள் செய்யும் போதெல்லாம் நம்மை தடுத்து நிறுத்துகின்றான். அதாவது இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வஸய்யன லஹுமு ஷைத்தானு அஅமாலஹும், அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை அழகுபடுத்தி காண்பிப்பான். எந்த அமல்களை? நல்ல அமல்களை இல்ல. தொழுவ போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல தொழுகையை தாண்டி இன்ன பிற விஷயத்தை அழகா காட்டுவான், ரொம்ப முக்கியத்துவமா காட்டுவான்.
அதனாலதான் நம்ம என்ன செய்வோம், ஒரு சில நேரங்கள்ல சரி இப்ப போனா ஜமாத்து முடிஞ்சிருக்கும், நம்ம போய் பிரயோஜனம் இல்ல, அதனால நம்ம என்ன செய்வோம், இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு அப்புறமா ஜமாத்தை நம்ம இங்கே வச்சு தொழுதுக்கலாம். இது யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. அல்லது ஒரு முக்கியமான நபரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல், அல்லாஹ் அதாவது தொழுகையுடைய டயத்தை வரும் பொழுது அதை விட இன்னொரு விஷயத்தை முக்கியமாக காண்பிட்டு இந்த ப்ராஜெக்டை விட்டா என்ன ஆயிரும், அந்த அவங்கள பிடிக்க முடியாது, அந்த கிளைண்ட்டை நம்ம பிடிக்க முடியாது, அதனால நம்ம என்ன செய்வோம், இந்த ஒர்க்கை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொழுகையை நிறைவேற்றுவோம். குர்ஆன் ஓத உட்காருவோம், அப்பதான் முக்கியமான ஒரு கால் வரும். சரி எக்ஸ்ட்ரா ஒரு அமல் தானே, இது ஒன்றும் ஃபர்லு கிடையாது, கட்டாயம் கிடையாது, குர்ஆன் எப்ப வேணா ஓதிக்கலாமே அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், நம்மளை திசை திருப்பி கொண்டு விடுவான். சதகா செய்ய ஒரு ஆளுக்கு கையை நீட்டுவோம், அப்ப மனசுல போடுவான், அவனுக்கு என்ன சாப்பாடுக்கு என்ன குறை, மஸ்ஜித் இந்தியா வாசல்ல உட்கார்ந்தா பல வகையான சாப்பாடு அவனுக்கு கிடைக்கும், அவனுக்கு கொடுக்கறத விட்டு நீ வேற ஆளுக்கு கொடுக்கலாமே திசை திருப்பி கொண்டு, இது போல நல்ல நல்ல அமல்கள் செய்யும் போதெல்லாம் அதை தாண்டி மற்ற விஷயங்களை நமக்கு அழகுபடுத்தி காண்பிப்பான். இது யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. இதே வேலையை தான் பத்ர் களத்திலும் அவன் செய்தான். நான் சொல்றத கேளுங்க, உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை வழித்திருப்பக்கூடியவனாக ஷைத்தான் இருந்தான். அதாவது ஒரு வரலாறில், அதாவது பொதுவாகவே கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும் இல்லையா, ஒரு சில நேரங்கள்ல பெண்கள் என்ன செய்வாங்க, எதுக்கு கோவப்படுவாங்க, ஏன் கோவப்படுறாங்க, எதுக்கு ஆத்திரப்படுறாங்க, எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிருக்காங்கிறத நம்மளால சீக்கிரம் அனலைஸ் பண்ண முடியாது. இதே சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி அவர்களுக்கும் நடந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியின் மீது சற்று கடுகடுப்பாக கோபத்தோடு இருக்கின்றார்கள். ஏதோ சம்திங் கணவன் மனைவிக்குள்ள நடந்துருச்சு. கோபமா இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம சொல்லுவால, ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய மனைவியார்கள் கொஞ்சம் தையா தக்கான்னு குதிக்கும் போது என்ன சொல்லுவோம், ஷைத்தான் தலைக்கு ஏறிட்டானா அப்படின்னு சொல்லுவோம்ல. இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா நாயகியை பார்த்து என்ன கேட்கின்றார்கள், கால ஜாக்கி ஷைத்தானுக்கி, என்ன உன் ஷைத்தான் வந்துட்டானா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ உடனே இன்னும் கொஞ்சம் கோவம் ஆயிஷா நாயகி அவங்களுக்கு. அப்ப கேக்குறாங்க, காலத் மஇ ஷைத்தான், ஷைத்தான் என்னோட இருக்கிறானா அப்படின்னு ஆயிஷா நாயகி கேட்கக்கூடிய சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், காலலாம். திருப்பி ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, மஅக குல்ல இன்சான், எல்லா மனிதர்களும் ஷைத்தான் இருப்பானா அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல ஆமா எல்லா மனுஷரு கூடயும் ஷைத்தான் இருப்பான். அப்ப ஆயிஷா நாயகி திருப்பி கேட்கிறாங்க, அப்ப உங்க கூடயும் ஷைத்தான் இருப்பானா யா ரசூலல்லாஹ், மஅக ஐதன், உங்க கூடயும் ஷைத்தான் இருப்பானா அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், ஆமா என்னோடும் ஷைத்தான் இருப்பான், ஆனால் அல்லாஹ் அத அந்த ஷைத்தானை என்ன ஆக்கிட்டான், எனக்கு நன்மை செய்யக்கூடிய இஸ்லாமியனாக அவனை, அதாவது அல் அஸ்லம, எனக்கு பணிவிடை செய்யக்கூடிய நல்ல எண்ணம் கொண்ட ஷைத்தானாக அல்லாஹ் அவனை மாற்றி விட்டான் என்பதாக சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் இங்க பார்க்கின்றோம். அதாவது இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், இன்ன ஷைத்தான யஜ்ரி, ஷைத்தான் நிச்சயமாக ஓடுறான். எதுல ஓடுறான்? அதாவது மனிதனுடைய ரத்தத்தில் ஓடுகின்றான். மஜ்ரித்தம், மனிதனுடைய ரத்த நாளங்களில் ஷைத்தான் ஓடக்கூடியவனாக இருக்கின்றான். அதனாலதான் நம்மள எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம என்ன செய்யறான், வெளியெடுக்கக்கூடியவனா இருக்கான். அதனாலதான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாபந்தியோட தக்குவாவோட தொழுதா கூட, தொழுதுட்டு இருக்கும் போதே வேற சிந்தனை வரும், குர்ஆன் ஓதிட்டு இருக்க சமயத்துல வேற சிந்தனை வரும். இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? ஷைத்தானுடைய ஏற்பாடு. 2வது ரக்காத் தொழுறோமா, 3வது ரக்காத் தொழுறோமா, ஒரு சஜதா பண்ணமா, 2 சஜதா பண்ணிட்டோமா, 3வது ரக்காத்துக்கு எந்திரிக்கணுமா இல்ல அப்படியே உட்கார்ந்துடணுமா, அல்லது குல்வல்லா சூரா ஓதிட்டு இருக்கும் போதே வேற சூரா வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் வராது, வலம் யகுல்லஹு ஷரீக்குன் ஃபில் முல்கின் வேற ஆயத்து வரும். இப்ப இது எல்லாம் யாருடைய ஏற்பாடு? ஷைத்தான் ரத்த நாளங்களில் ஊடுவதன் விளைவாக நம்முடைய சிந்தனை ஓட்டம் சிதறுவதன் காரணமாக இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய அமல்களிலும் ஏற்படுகிறது. எனவே இந்த சூழலை விட்டு நாம் பாதுகாப்பா இருக்க வேண்டும். அதாவது ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகத் உக்கில கரீனு, 2 விதமான நபர்கள் உங்களுக்கு அருகாமையிலே இருக்கிறார்கள். அந்த 2 விதமான நபர்கள் யாருன்னு சொன்னா, மினல் மலாயிகா, மலக்கின் நண்பனாக உங்களோடு ஒருவன் இருக்கின்றான். அதே போல மினல் ஜின், அதாவது ஜின் வர்க்கத்திலிருந்து வந்த ஷைத்தானின் உற்றத்தோழனாக உங்க கூட ஒருத்தன் இருக்கான். இதை வைத்துத்தான் ஒரு மனிதன் நல்லவனா தீயவனா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. நம்ம கிட்ட நல்ல குணங்களும் இருக்கு, பாசமா பேசுவோம், அன்பா பேசுவோம், நல்லா சதக்கா பண்ணுவோம், தான தர்மங்கள் பண்ணுவோம், மற்றவர்கள் மீது பாரபட்சம் பார்க்காமல் நம்ம என்ன செய்வோம், ஹெல்ப் பண்ற மாதிரி. இது எல்லாம் யாருடைய வெளிப்பாடு? நம்மோடு இருக்கக்கூடிய மலக்கின் நண்பனாக நம்மோடு நியமிக்கப்பட்ட ஒருத்தனின் வெளிப்பாடு.
அதே ஒரு சில நேரங்களில் நம்முடைய உற்ற தோழர்களாக இருந்தாலும் நம்முடைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும் முகத்தை திருப்பி கொண்டு செல்வது, அவர்கள் மீது கோபத்தை காட்டுவது, தர்க்கம் செய்வது, விவாதம் செய்வது, குரோதத்தை வளர்த்துக் கொள்வது, அவர்கள் மீது கோபப்படுவது, பொறாமை கொள்வது, இது எல்லாம் நம்மோடு இருக்கக்கூடிய ஷைத்தானின் நண்பனின் வெளித்தன்மையாக இது. அப்ப இந்த இரண்டு விஷயங்களில், அதாவது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதுக்கு விளக்கம் தருகின்றார்கள். இதன் நாம் என்ன செஞ்சுக்கணும், நல்ல மனிதர்களுடைய நல்ல எண்ணங்களை நாம் அதிகமாக உட்கொள்ளும் பொழுது ஷைத்தான் ஆட்டோமேட்டிக்கா நம்மை விட்டு தூர செல்வான். நாம எது வரைக்கும் கெட்ட விஷயங்களை நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டே இருக்கோமோ, அது வரைக்கும் நல்ல விஷயங்கள் குறைந்து கொண்டு கெட்ட விஷயங்கள் மிகுதியாக காணப்படும். அப்ப நல்ல விஷயங்கள், உதாரணமா அதுக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வீட்டுக்குள்ள போகும்போது நீங்க சலாம் சொல்லி கொண்டு போங்க. ஏன் சலாம் சொல்லும் போது அப்பா இவன் அவுலியா ஆயிட்டான் அப்படின்னு என்ன செஞ்சிருவான், ஷைத்தான் ஒதுங்கிடுவான். சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லி எதுக்கு சாப்பிட சொல்றாங்க, சரி இவன் சாப்பாட நம்ம ஹராமா ஆக்க முடியாது, அல்லாஹ்வை மறக்கடிக்க முடியாது, இவன் அல்லாஹ்வை நிறைவு கூறுறான் அப்படின்னு ஷைத்தான் ஒரு கட்டத்தில் ஒதுங்கி விடுவான். இது எதன் விளைவாக, அன்றாட அமல்களில் நாம் எல்லா அமல்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறும் பொழுது ஷைத்தான் அவனே வெக்ஸாய் போயிடுவான். அல்லாஹ்வை நினைவு கூற மறுக்கும் பொழுது ஷைத்தான் நம்முள் மிகுதியாக வந்து விடுவான். அதன் விளைவாக நாம் நாளடைய என்ன செய்வோம், அல்லாஹ்வை மறக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிடும். அது போன்ற சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள புரிய வேண்டும். அதாவது வகுர் ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷையாத்தீன், அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு சூரால இந்த துஆவையும் கற்றுத் தருகின்றான். வகுர் ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷையாத்தீன், யா அல்லாஹ் ஷைத்தான் எனக்கு ஊட்டக்கூடிய ஆசைகளை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன். வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன், என் கூடவே இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் என்ற ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நல்ல அமல்களை செய்வதன் மூலம் ஷைத்தானை நம்மை விட்டு தூரப்படுத்த வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். அது போன்ற ஒரு நல்ல முஃமின்களாக, உறுதியான ஈமான் கொண்டவர்களாக நாம் வாழ்வதற்கு வல்லல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.